ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கூர்ந்திருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. சிறு ஜெபத்தோடு நாம் இன்றைய மறைவுரைக்குள்ளா செல்வோம். ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. ஆண்டவரே, உண்மையினால் எங்களை அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பிலே சிந்தனையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் சிறப்பாக அன்னை மரியாளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட வணக்க மாதம். நாம் எல்லாரும் நம்முடைய ஆலயங்களில் சிறப்பாக அன்னைக்கு வணக்க மாத நவநாள் நிகழ்வுகளிலே நாம் ஈடுபட்டு அன்னையை பற்றி இன்னும் ஆழமான கருத்துக்களை தெரிந்து கொண்டு அன்னைக்கு நாம் புரிதலோடு தகுந்த வணக்கத்தை செலுத்தி பிள்ளைக்குரிய பாசத்தை நாம் அன்னைக்கு காட்டுகிறோம். அன்னையினுடைய தாய் அன்பிலே திளைத்து நிறைந்து அவளது பரிந்து பேசலை நாம் கேட்டு ஜெபிப்பதற்காக. என்னிடத்தில் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி திருத்தலத்திலே உதவி பங்கு தந்தையாக இருந்தபோதும் மற்ற இடங்களிலும் உங்களுக்கு தெரியும், நம்மை சுற்றி பல திரு அவை சகோதரர்கள் வாழ்கிறார்கள். நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற திரு அவை, மற்ற சபையை திரு அவையை சார்ந்த சகோதரர்களோடு தான் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்த்து அதிகமாக அவர்கள் கேட்கிற கேள்வி, நம்மை பார்த்து நம்மை விட்டு பிரிந்து போன நம்முடைய அன்பு சகோதரர்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? நீங்கள் மெயினாக எல்லா கேள்விகளும் ஒரே ஒரு நபரை குறித்து தான் இருக்கும். ஒரு 80% கேள்விகள் யாரை பற்றித்தான் இருக்கும்? அன்னை மரியாளை பற்றித்தான் இருக்கும். அப்படி தானே? அவங்க கேட்கிறது சரியான கேள்விகளாகத்தான் இருக்கிறது. அண்மையில் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டது ஒரு கத்தோலிக்க சகோதரி. இப்போது சபைக்கு பல ஆராதனை கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற ஒரு கத்தோலிக்க சகோதரி. இன்னும் குறிப்பாக அவங்களுடைய வீட்டில் ஒரு சகோதரி சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டருடைய அக்கா என்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டாங்க, தம்பி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இறை வார்த்தைக்கு புறம்பான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நானும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுனால புரியுது, இவங்க சபைக்கெல்லாம் போகிறதுனால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏதோ கேட்குறாங்க. நம்ம அமைதியாக கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நானும் அமைதியாக சரிங்கக்கா சொல்லுங்கக்கா, நீங்களாம் ஒரு குருவாக இருக்கிறீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது.
நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை திருச்சபையிலேருந்து நம்ம விளக்கணும். என்னக்கா அந்த பழக்க வழக்கம் ஒன்று சொல்லுங்கக்கா அப்படின்னா, நீங்கள் மாதாக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அவங்க கேட்ட கேள்வியே உங்ககிட்ட கேட்குறேன். முட்டை ஓடு முக்கியமா, முட்டைக்குள்ளே இருந்து வருகிற கோழி குஞ்சு முக்கியமா? அந்த சகோதரி என்கிட்ட கேட்ட கேள்வி, அதையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். முட்டை ஓடு முக்கியமா, முட்டை ஓட்டில் இருந்து வருகிற அந்த கோழி குஞ்சு முக்கியமா? ஏங்க, கோழி குஞ்சு முட்டையிலேருந்து வந்த பிறகு யாருன்னா முட்டை ஓட்டை கொண்டு போய் உங்கள் ஷோகேஸ்லேயோ இல்லாட்டி பத்திரமா எங்கேயா எடுத்து வச்சுருக்கிறீங்களா? சொல்லுங்கள். யாருன்னா முட்டை ஓட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, ரெண்டு முக்கியம்னு சொல்கிறீங்க. கோழி குஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், தீனி போட்டு நல்லா வளர்த்து அதை பராமரிப்போம். முட்டை ஓட்டை யாருன்னா பாதுகாத்துருக்கிறீங்களா? முட்டை ஓட்டுக்கு மாலை சாம்பிராணிலாம் போட்டு வணக்கம் செஞ்சுருக்கிறீங்களா? அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி நான் உங்களுக்கும் கேட்குறேன். அப்போ எதற்காக அன்னை மரியாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் உங்கள் திருச்சபையில் கொடுக்குறீங்க? நம்ம திருச்சபை சார்ந்த ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குற கேள்வி, எதற்காக இந்த அன்னை மரியாளுக்கு அதிக முக்கியத்துவம் உங்கள் திருச்சபையில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நான் அமைதியாக இருந்தேன். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, இதெல்லாம் இறை வார்த்தைக்கு புறம்பான செயல். என்ன சொன்னாங்க? இதெல்லாம் இறை வார்த்தைக்கு புறம்பான செயல் அப்படின்னாங்க. என்ன தம்பி, நான் சொல்கிறதெல்லாம் ரைட்டுனால உங்களால் பேச முடியலையோ? அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் சொல்கிறதெல்லாம் ரைட்னால உங்களால் பேச முடியலையோ? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இத்தனை நாள் கண்மூடித்தனமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் நம்ம எல்லாருடைய முகத்திலையும் ஒரு ஞான ஒளி தோன்றி இருக்கிறது. அந்த சகோதரி நம்ம எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தானே? அப்போ நம்ம இத்தனை வருஷமாக தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இறை வார்த்தைக்கு புறம்பாக செஞ்சோமா? நீங்கள் திருச்சபை பாரம்பரியம் அதே தான் வைத்து அன்னை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுக்குறீங்க. இறை வார்த்தையில் இதை பற்றி ஒன்றுமே இல்லை, எந்த இடத்துலையும் இதை பற்றி சொல்லப்படல. கரெக்டான அவங்க சொல்கிறது இருக்குதா? எங்கேயாவது இறை வார்த்தையில் அன்னை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுக்கணும், வணக்கம் செலுத்தணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, அந்த அம்மா கேட்ட கேள்வி மாதிரி தெரியல, இது ஏதோ ஃபாதரே நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி மாதிரி தெரியுது. ஃபாதர் என்ன சபையில் ஏதாவது சேர்ந்துட்டாரா, இல்லாட்டி எங்கேயாவது காசு வாங்கிட்டாரா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? புரியலையா நான் கேட்குற கேள்வி? அன்னை மரியாளுக்கு திருச்சபையில் எதுக்காக முக்கியத்துவம்? இது இறை வார்த்தையை சார்ந்த ஒரு செயலா? சார்ந்துதான் இருக்கா, சார்ந்ததா சாராததா என்று சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஒரு சின்ன பிரதராக திருவள்ளூர் சலேசியார் ஆலயத்தில் ரீஜென்சி என்று சொல்வார்கள். முதல் 5-6 ஆண்டுகள் நிறைவு செய்த பிறகு ஒரு ஆண்டு ஏதாவது நிறுவனத்திலோ பங்கிலோ நாம் இருந்து பணியாற்ற வேண்டும். அப்படி நான் திருவள்ளூரில் இருக்கிற பிரான்சிஸ் சலேசியார் ஆலயத்தில் ஒரு இளம் குரு மாணவனாக என்னுடைய களப்பணியை ஆற்றுவதற்காக சென்றிருந்தேன். அந்த பிரான்சிஸ் சலேசியார் ஆலயம் பக்கம் போனவங்களுக்கு தெரியும், சலேசியார் ஆலயத்திற்கு அருகிலேயே என்ன இருக்குது? சலேசியார் ஆலயத்துக்கு பக்கத்திலே என்ன இருக்குது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறைய பேர் அந்த சலேசியார் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிற அன்னையினுடைய கெபிக்கு வந்து ஜெபிப்பார்கள். மதத்தை, இனத்தை, மொழியை எல்லாவற்றையும் கடந்து அந்த மருத்துவமனைக்கு வருகிற எல்லாரும் அங்கு வந்து நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து நம்பிக்கையோடு கண்ணீரோடு ஜெபிப்பது வழக்கம். அப்படித்தான் நான் பிரதா இருந்தபோது நவம்பர் மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு அம்மா அழுது கொண்டே வந்தாங்க. வந்தவங்க சொன்னது இதுதான், ஐயா நான் அங்கி போட்டு நின்றுட்டு இருக்கிறேன் காலைல பூசைக்கு ரெடி பண்ணுறதுக்காக. ஐயா பாஸ்டர் ஐயா வணக்கம். அந்த மாதிரி சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சு இவங்க கத்தோலிக்கர் கிடையாது. அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் அழ நிறுத்திட்டு நான் கேட்டேன், என்னம்மா ஆச்சு சொல்லுங்கள், அழுகாமல் சொல்லுங்கள், நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம், அந்த ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறோம், கட்டாயமாக நம்பிக்கையாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவர்களை ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு நான் போய் பூசைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திருப்பி வந்தேன். சொன்னாங்க, ஐயா நேற்று இரவு ஒரு விபத்தில் பைக்கில் என்னுடைய மகனும் மருமகளும், நிறை மாத கர்ப்பிணி அவள், மகனும் மருமகளும் பைக்கில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு தண்ணி லாரி மோதி கடுமையான விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. என் மருமகள் ரொம்ப கடுமையாக காயப்பட்டிருக்கிறா. மருத்துவர் சொல்கிறாங்க, ஒன்று அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி குழந்தைய காப்பாற்ற முடியும், 2 பேரையும் எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வந்து கட்டாயம் ஜெபிக்கணும் ஐயா அப்படின்னாங்க. நான் தனியாக போக முடியாது, பங்கு சாமியாருடைய பர்மிஷன் இல்லாமல். நான் சொன்னேன், நான் வர முடியாதுமா, ஃபாதர் வருவார் பூசைக்கு, அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ அவர் ஃபாதர் பூசை வைக்கிறதுனால அவர் என்ன சொன்னார், நீ போய் ஜெபிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் அவர்களோடு ஒரு 6:30 மணிக்கு போகிறேன். போகும்போது நான் பார்த்தேன், எனக்கே நம்பிக்கை இல்லை, அவங்க உயிர் பிழைப்பாங்களா அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஆனால் அவங்க தொடர்ந்து ஏதாவது ஜெபம் கொடுங்க, ஏதாவது ஜெபம் எழுதி கொடுங்க, எல்லாம் ஏதாவது சுரூபம் கொடுங்க, ஏதாவது எண்ணெய் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு, அந்த நேரத்தில் நம்ம எண்ணத்தை கொடுக்கறது ஒன்றுமே எனக்கு தெரியல. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பதற்றமாயிட்டேன். மருத்துவர்கிட்ட கேட்டேன். அங்கே அடிக்கடி போகிறதுனால அந்த மருத்துவர்கள் செவிலியர்கள்லாம் நல்லா தெரியும். அந்த மருத்துவர்கிட்ட கேட்டேன், கான் கேஸ் ஃபாதர், வி கேனாட் டூ எனி திங் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொன்னார். இருந்தாலும் அந்த தாயுடைய நம்பிக்கையை பார்த்து, அருள் நிறைந்த மரியே ஜெபம் இருக்குது தெரியுமா, அருள் நிறைந்த மரியே ஒரு பேப்பர், என்னுடைய ஒரு டைரி வச்சுருப்பேன், அந்த டைரியில் எடுத்து அருள் நிறைந்த மரியே அந்த ஜெபத்தை மட்டும் எழுதி என் பாக்கெட்டில் இருந்த ஜெபமாலை, எப்பவும் பார்த்திங்கன்னா என் பாக்கெட்டில் எப்போவுமே ஜெபமாலை இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ போனாலும் அம்மா என் கூட இருக்கணும், நம்ம அம்மா கூட இருக்கணும் அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு ஜெபமாலை வச்சுருந்தேன். அந்த ஜெபமாலை எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து, இந்த ஜெபத்தை ஜெபிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள், அதாவது ஒரு நாள் இன்றைக்கி காலையில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் வராங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு பயம். ஏன்னா நேற்று ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, இறந்துட்டாங்க போல், அதை சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். பூசை முடிஞ்ச டைமில் வந்தாங்க. பிடிச்ச உடனே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே முட்டி போட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த ஜெபம், நீங்கள் கொடுத்த அந்த ஜெபமாலை வல்லமையானது. அவங்க சொன்னது என்னது, ஐயா நீங்கள் கொடுத்த ஜெபமாலை வல்லமையானது. நல்ல பலத்த கரவொலி எழுப்பி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு இந்து சகோதரி வல்லமையான இறைவனுடைய அருள் ஆசீர்வாதத்தை, அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலை உணர முடியும் அப்படின்னா நீங்களும் நானும் உணர முடியுமா முடியாதா? அந்த அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதல்னால ஒருவர் சுகம் பெற்று குழந்தையும் தாயும் சுகத்தோடு இருக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டு 2 பேருக்கும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னொடனே நானும் போய் பார்த்தேன். அப்போ டாக்டர்கிட்ட சொன்னாங்க, தெர் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அட் ஹேப்பன் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்னார். மருத்துவர்களால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய வல்லமையால், அன்னையினுடைய பரிந்து பேசுதல்னால. இந்த ஜெபம் முழுக்க கடவுளுடைய இறை வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த வார்த்தை சொன்னது யாரு? அருள் நிறைந்த மரியே என்கிற வார்த்தை சொன்னது யாரு? நானா? யார் சொன்னது? கப்ரியேல் தூதர். நம்ம வீட்டில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் சொல்கிறத கேட்பாங்க? தன்னிச்சையாக அவங்களால எதுவும் செய்ய முடியாது. அவங்க நம்ம சொல்கிறத தான் செய்வாங்க. அவங்க போவாங்க, வானா வருவாங்க. அந்த பொருளை போய் அவங்ககிட்ட கொடுனா கொடுப்பாங்க. அந்த பொருளை இன்னொருத்தர்கிட்ட வாங்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்பவர் தான் கடவுளுடைய தூதர். தந்தை கடவுள், இந்த உலகத்தை படைத்த இறைவன், படைக்கப்பட்ட ஒரு மனுஷியிடத்தில் அவரது தூதரை அனுப்புகிறார். அந்த தூதர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த தூதர் என்ன சொல்றாரு? இது யாருடைய வார்த்தை? தந்தை கடவுளுடைய வார்த்தை. தந்தை கடவுள் படைக்கப்பட்ட ஒரு மனுஷியை பார்த்து சொல்றாரு, அருள் மிக பெற்றவளே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க.
தந்தை கடவுளே அன்னை மரியாளை வாழ்த்துகிற போது, தந்தை கடவுளே அன்னை மரியாளுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்துகிற போது நீங்களும் நானும் செலுத்துவதற்கு என்ன? இது முழுக்க முழுக்க இறை வார்த்தை, விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டு. இது எங்கே இருக்குது? அவங்க பைபிள்லையும் இருக்குது, நம்ம பைபிள்லையும் இருக்குது. அதனால் நம்ம கேட்கும் போது சொல்லணும், முக்கியமாக இந்த இறை வார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தை 28, அருள்மிக பெற்றவளை என்று கடவுளுடைய தூதர் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுகிறாள். யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் இறை வார்த்தை 14, யோவான் 1:14 வாசிங்க. இந்த அருளை பற்றி, அருள் நிறைந்தவர் யாராக தான் இருக்க முடியும்? யார் மட்டும்தான் அருள் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நன்மை நிறைந்தவர்? எல்லாவற்றுக்கும் ஊற்று யார்? எல்லாவற்றுக்கும் ஊற்று அருள் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நன்மை நிறைந்தவர் யார் மட்டும்தான் இந்த உலகத்தில்? கடவுள் மட்டும்தான். புரியுதுங்களா? வாசிங்க 1 யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் இறை வார்த்தை 14 வாசிங்க. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்த விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றார். எப்படி? அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் அருளும் உண்மையும் நிறைந்தவர். எதற்காக? தந்தையினுடைய ஒரே மகன் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அருளும் நன்மையும் நிறைந்தவர். இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா கெச்சா கிறித்தோமினே என்கிற இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை? அருள் நிறைந்தவர், நன்மை நிறைந்தவர். யாரு? இயேசு கிறிஸ்து. அதே வார்த்தை தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் இறை வார்த்தை 28 பயன்படுத்தப்படுகிறது. அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து எவ்வாறு அருள் நிறைந்தவர், தந்தையின் ஒரே மகன் என்பதனால நன்மையும் அருளும் நிறைந்தவராக இருக்கிறாரோ, அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால அன்னை மரியாளும் அருள் நிறைந்தவராக இருக்கிறார். திருச்சபையினுடைய கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், சிசிசி என்று சொல்வார்கள். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், மறைக்கல்வி ஏடு 490 493 வரைக்கும் அன்னை மரியாளுடைய அருள் வாழ்வை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. அப்போ அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர். எப்படி? அவரை கடவுள் பிறப்பு நிலையிலிருந்தே அருள் நிறைந்தவராக பார்த்தார். அவர் தொடக்கத்திலிருந்தே அருள் நிறைந்தவராக இருந்தார். அதனால தான் அவரை என்ன சொல்கிறோம்? அமல உட்பவி. அன்னை மரியாள் மாசு மறு இல்லாததுனால இந்த மீட்பரை தன்னுடைய உதரத்திலே கருத்தாங்கினாள். அன்னை மரியாள் மாண்புக்கும் ஆட்சிக்கும் நம்முடைய சிறப்பு வணக்கத்திற்கும் உரியவள். ஆராதனை யாருக்கு மட்டும்தான்? மூவரு கடவுளுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம அன்னை மரியாளுக்கு கொடுப்பது சிறப்பு வணக்கம். அதனால் நம்மை பார்த்து பிறர் கேட்கிற போது நாம் என்ன சொல்லணும்? தந்தை இறைவனே அன்னை மரியாளுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துகிற போது நீங்களும் நானும் செலுத்துவதற்கு என்ன? இயேசுடைய வாழ்வு நமக்கு நல்லாவே தெரியும். இயேசுவும் அன்னை மரியாளை மாட்சிப்படுத்தினார், அன்னை மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கடைசி வரைக்கும் அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அன்பை கொடுத்தார். அப்படி தானே? கடைசியில் தான் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்கிற நிலை வந்தபோது அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய தாயை தன் அன்பு சீடரிடத்தில் கொடுத்து, அம்மா இதோ உன் மகன், தன் சீடர்களை பார்த்து இதோ உன் தாய் என்று கடைசி வரைக்கும் அந்த அன்னைக்கு உண்மையான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக நம்ம ஆண்டவர் இருந்தார். மூன்றாவது யார்? தந்தை முடிஞ்சாச்சு, மகன் முடிஞ்சாச்சு. மூணாவது யார்? தூய ஆவியானவர். தூய ஆவியானவரும் அன்னை மரியாளுக்கு சிறப்பு வணக்கம் செலுத்துகிறாங்க. எங்கே பார்க்கறது? லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 41 43 வரைக்கும் வாசிக்கிறோம். எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில்
பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உம் வயிற்றினில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. தூயாவியானவர் இங்க என்ன வார்த்தை சொல்றாரு? பெண்களுக்குள் எல்லாம் நீ பேறு பெற்றவர், ஆசி பெற்றவள். அதனால தூயாவியானவரே அன்னை மரியாளுக்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்கிற போது நீங்களும் நானும் அன்னை மரியாளை சிறப்பாக வணங்காமல் இருக்க முடியுமா? இது முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள், புரியுதுங்களா? அதனால் இது இறை வார்த்தைக்கு புறம்பாகவோ திருச்சபை ஏதோ தான் தோண்டித்தனமாக அன்னை மரியாளுக்கு சிறப்பிடம் கொடுக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ள முடியாது. திரு அவை பாரம்பரியம், திரு அவை ஆசிரியம், படிப்பினை மற்றும் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் இந்த கடவுளை தாங்கிய வயிற்றை, கடவுளை தாங்கி இந்த தாயை நாம் போற்றாமல் இருக்க முடியுமா? புனித அகுஸ்தினார் சொல்வார், மனிதனுடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நாவாக மாற்றினாலும் அன்னையை போற்றுவதற்கு நாவுகள் பத்தாது. அதனால் அந்த அன்னைக்கு நாம் சிறப்பு வணக்கம் செலுத்துவோம். தொடர்ந்து நாமும் தூயோராக வாழ்வோம். நம்ம திருப்பலியுடைய தொடக்கத்தில் நம்ம வாசித்தோம், யார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவா? யார் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்? அவருக்கு உகந்தவர்கள். அவருக்கு உகந்தவர் தான் அன்னை மரியாள். அன்னை மரியாள் அருள் நிறைந்தவராக இருப்பது போல நாமும் இந்த அருள் வாழ்விலே நிறைந்தவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த அருள் வாழ்விலே நிலைத்திருக்க இந்த அப்பரச காணிக்கைகள் மூலமாக நம்மை கடவுளுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். நற்கூறு